குருச்சரணம் ரேக்கி குருமார்களை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரமிடு. இது ஒயிட் கலர் பிரமிடு. இது வந்து ஃபைபர். இது வந்து பிளாஸ்டிக்கில் ஃபைபர்னு சொன்னாங்க. இதில் வந்து மூணு மூணாக இருக்குது. 9 பிரமிடு உள்ள குட்டி குட்டியாக இருக்கும். அது கூட மேலே ஒரு மூடியாட்டு இருக்குது. அதோட சேர்த்துனா மொத்தம் 10 முக்கோணம் மாதிரி வரும். பிரமிட் ஷேப் அது. அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த மூடி கழட்டிட்டு நம்மளோட பிரார்த்தனைகளை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை எழுதி வச்சிட்டோம்னா அது வந்து நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜேடு. இது க்ரீன் கலர் பிரமிடு. இது வந்து பெரிய சைஸும் இருக்குது, சின்னதும் இருக்குது. நான் குட்டியாக வாங்கினேன். இந்த பிரமிடு வந்து 7 சக்ராஸ்க்காக இந்த பிரமிடு 7 சக்ராஸ் ஆக்டிவாக இருக்கும் அதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிளாக் டூர்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு போக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பிரமிடு. பாருங்கள், பிரமிட்லேயே வந்து நிறைய வகை இருக்குது. நான் வந்து நமக்கு இப்போதைக்கு முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது முருகனுடைய சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்டார் மாதிரி. ஒரு சைடு வந்து கோமதி சக்கராவில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். பாருங்கள், இது வந்து 7 சக்ராஸுக்குமே இதெல்லாமே வீட்டில் வச்சிட்டோம்னாலே அவ்வளோ ஒரு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம பிரார்த்தனைகளை வந்து எழுதிட்டு இந்த பிரமிடுக்கு கீழே வச்சிட்டோம்னா அது வந்து அது கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டு சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கு ஒரு பத்தி பற்றிட்டு அதை வந்து நம்ம என்ன வேண்டணுமோ அதை வந்து இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு மேரேஜுக்காக அல்லது குழந்தைக்காக வந்து வேலைக்காக நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டுமோ அதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது அதுக்காக ஒதுக்கிட்டு அதை வந்து மனசில் நினச்சி பார்த்துட்டே இருக்கும். இந்த பிரமிட் எல்லாமே வந்து ஒரு சாமி ரூமில் வச்சுக்கலாம் நம்ம பிரார்த்தனை எழுதுறதா. அந்த பிளாக் டூர்மரி வந்து வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஒரு கடைகளில், ஒர்க் ஷாப்பில் அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுக்கலாம். அது ரொம்ப நல்லது. இன்னொன்று கோல்டு கலர் மாதிரி ஒரு பிரமிட் குட்டியாக பார்த்தீங்க, அது வந்து நம்ம அதாவது படிக்கிற